இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையே நாங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த உலகத்திலே இன்றைக்கு ஆண்டவரே எல்லா தேவ பிள்ளைகளும் ஆராதிக்கிறார்களப்பா. ஆண்டவரே, எல்லா ஆராதனையிலும் நீர் மகிமைப்படுக வேண்டும் அப்பா. அப்பா, இந்த திருச்சபையினுடைய ஆராதனை உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க பிரசனம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ராஜா. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் முழுவதையும் நாங்கள் ஆதாயப்படுத்தினாலும் எங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதபடிக்கு எங்கள் ஆத்மாக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே தெய்வத்துடைய நாம மாத்திரம் மகிமைப்படபடி கர்த்தர் உதவி செய்யும். உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா. நீர் வர வேண்டும் ராஜா. உங்களுடைய பிரசனம் அளவில்லாமல் ஆலயத்தில் நிரப்ப வேண்டும். சபைக்கு தேவையான ஒவ்வொரு பொருட்களையும் கர்த்தர் ஒருவர் வாங்கி கொடுக்கும்படிக்கு இந்த காலை ஆராதனையிலே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சரியான ஒரு கீபோர்டு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, மனமிறங்கி ஒரு அற்புதம் நடந்து ஆண்டவரே சீக்கிரமாய் ஒரு நல்ல கீபோர்டு வாங்குவதற்கு தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படிக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறான். கர்த்தர் நடத்துகிறார். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். அந்த காலத்துடைய கிரியைகள், வான மண்டபத்தில் உலாவுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெயித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறபடியாய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பாடலாம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்ணிலே அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும் என்ற பாடலை உற்சாகமாக பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். கையை நல்லா தட்டலாமா? ஒரு விஷயம். ஆனந்த துதி போலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்ணினால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம்
இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே.
என்னும் துதியுடனே அவர் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் கேட்கிறது. என்னும் துதியுடனே அவர் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் கேட்கிறது. இதோ மனுஷரின் பந்தியில் தேவனே தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் பந்தியில் தேவனே தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுதிடுமே சுவிசேஷங்களை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுதிடுமே சுவிசேஷங்களை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் பந்தியில் தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் பந்தியில் தேவனே தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசுவரன் உன்னை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசுவரன் உன்னை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னதத்தினர் நமதை வாஞ்சையோடு நாம் ஆடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னதத்தினர் நமதை வாஞ்சையோடு நாம் ஆடிடுவோம். இதோ மனுஷரின் பந்தியில் தேவனே தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் பந்தியில் தேவனே தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் பந்தியில் தேவனே தேவனே வாசம் செய்கிறாரே. கைகளை தட்டி மத்தியில வாசப்படுகிற ஒரு நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று சங்கீத தியானத்துக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை நாம் சகோதரி சாரான் முன்னாடி வந்து ஒரு வசனத்தை வாசிப்பார்கள். நாம் எல்லாரும் மற்றொரு வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27வது சங்கீதம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யார் காக்கிறேன்? என் சத்துருக்களுக்கோ என் பகைவருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலையை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று.
உமது முகத்தை எனக்கு மறைக்காதேயும், நீ கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும், பொய் சாட்சிகளும் அக்கிரமத்தில் சேர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழுந்தார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். நாம் யாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 27வது சங்கீதம் முதல் வசனம் சொல்லுது, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார். இப்ப கூட இருட்டுல பார்த்தா நம்ம சில பேர் பயப்படுறோம்ல, ஆனா கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலும் இருள இருந்த நம்மளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் வெளிச்சமா இருக்கும் போது நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய இல்லை. கர்த்தர் நம்முடைய வெளிச்சமா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சு? நம்முடைய ஜீவனுக்கு பலனாருன்னா கர்த்தர் மாத்திரம்தான். சத்ரு எத்தனை வாட்டி நம்மளை அழிக்கணும் வந்தாலும் கர்த்தர் நம்ம பலனாய் இருக்கும்போது நம்மளுடைய ஜீவன் எல்லாம் கர்த்தருடைய கர்த்தர் மாத்ததான் இருக்குது. கர்த்தரை மிஞ்சி சத்ரு நம்மளை எதுவுமே செய்யவே முடியாது. நம்ம நிறைய நேரத்துல பயப்படலாம், இதெல்லாம் நம்மளுக்கு ஆழமா சொல்லிட்டு நம்ம பயப்படலாம். ஆனா கர்த்தருடைய கையில நம்முடைய ஜீவன் இருக்கிறதுனால நம்ம யாருக்கும் பயப்படவே வேண்டாம். என் சத்துருக்களும் என் பகஞ்சரமான பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பச்சிக்க என்னை நெருக்குகையில் அவரை இடறி விழுந்தார்கள். நம்ம சத்துருக்கள் யாரு? நம்ம வீட்டாதான் நமக்கு சத்ருவா இருக்கு. நிறைய பேர் நம்மளை அழிஞ்சு போனது எத்தனை வாட்டி நம்மளுக்கு மேற்கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு துணையா இருக்கும் போது அவர்கள் தான் இடறி விழுந்தார்கள். 4வது வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். கர்த்தரிடத்தில் கேட்கும் போது அதையே நாடும் போது கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும். கர்த்தர் இந்த இடத்துல வாசம் செய்கிறார். இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம ஜீவனால் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நம்ம ஜீவன் இந்த உலகத்துல கர்த்தர் எவ்வளவு நாள் நம்ம வச்சிருக்காரோ அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதே நாடுவேன். 5வது வசனம் சொல்லி, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறையில ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாள்ல நம்ம மனுஷன்கிட்ட போய் உதவி கேட்கறதை காட்டிலும் கர்த்தருக்கு கேட்கும் போது அவர் அந்த தீங்குல இருந்து நம்ம மறைத்து அவரோட கூடார மறைவில நம்மளை மறைத்து மாற்றம் இல்லாம கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். நாளில் கூட நம்ம எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் பிரச்சனைன்னு இருந்தாலும் கர்த்தர் அந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். 10வது வசனம் சொல்லுது, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். நம்ம உலகத்துல அப்பா அம்மா தான் நம்ம சொல்றோம், நம்ம எங்க அப்பா எங்க அம்மா சொன்னா அப்பா அம்மா கூட நம்மள ஒரு நாளை கைவிட்டுருவாங்களாம். ஆனா கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடாத போது நம்மை சேர்த்து கொள்கிறார் தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய காரணம் எப்பொழுதும் நம்மளை பிடிச்சு எப்பெல்லாம் நம்மளை கர்த்தர் நோக்கி கூப்பிடுறோமோ கர்த்தர் நம்ம கையை பிடிச்சிட்டு நடத்தி கெடுக்கிற போகிற தேவனா இருக்கிறார். நம்ம கால் வழுவாதபடி ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடம் மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருந்தால் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்படி கழுகு தன் இறையை பிடிக்கிறதுக்காக ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்குமா, அது பார்த்துட்டே இருக்குமா எங்க போகுது அப்படி பார்த்துட்டே இருக்கிறது போல அது எப்படி அது நோக்கமா இருக்கு. அதே போல நம்ம கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் போது கர்த்தர் அதை கேட்குறது மாத்திரம் இல்லை, தினமான நம்ம காரியத்தை தினமான இந்த கர்த்தருக்கே காத்திருக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்ப்பு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்ணை மூடி, ஆண்டவரே என்னை கைவிடாத ஒரு தெய்வம், என்னை விட்டு விலகாத ஒரு தெய்வம், நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. என் பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட இல்லைன்னு சொல்லி எங்களை கைவிட்டுறாங்க, இதேன்னு சொல்லி எங்களை மறந்துடுறாங்க. ஆனால் நீர் ஒருவர் மாத்திரம் மறக்காத ஒரு தெய்வம், மறக்காத ஒரு மறப்பேனோ மறந்து போவேனோ
மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ ஆதிப்பதோ என் மூலமாகாததோ ஆதிப்பதோ என் மூலமாகாததோ உங்க கிருபையா உங்க கிருபையா உங்க கிருபையா உங்க கிருபையா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிறவங்களா அம்மா வயிற்றுல அந்த கரு முட்டை உருவாகும் பொழுது கருவிலேயே கர்த்தர் நம்ம எல்லாரும் தெரிந்தெடுத்தார். நம்ம யார் வயிற்றுல பிறக்க போறோம், நம்ம எந்த மொழி பேச போறோம், நம்ம எந்த நாட்டில் இருக்க போறோம், இதையெல்லாம் கர்த்தர் முன்குறிச்சு தான் ஆண்டவர் நம்மை பிறக்க வைத்தார். அவருக்காக தான் நம்மளை பிறக்க வச்சார். ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது, நான் உன்னை தாயின் கருவிலே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். நீங்க நிறைய பேருக்கு கடவுளை குறித்து சரியான அறிவு இல்லாததுனால தங்களுடைய வாழ்க்கையில தாறுமாறான பாதையில போய் கொண்டிருக்கிறார். நான் கடவுள் அதனது காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியா செஞ்சவர். நம்மையும் கூட கர்த்தர் இந்த பூமியில பிறக்க வச்சார். ஒவ்வொரு அவைகளையும் உருவாக்கும் பொழுது அந்த கண்கள் பார்த்து கொண்டிருந்தது. நான் சொல்றேன், நம்முடைய பர்த்டே பிறந்த தேதி தான் நம்முடைய அம்மா அப்பா நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், வேதம் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் கண்ணு என்னைக்கு உண்டாச்சு அப்படின்னு கர்த்தர் அந்த தேதியை நோட் பண்ணி வச்சிருக்காங்க. கையை தட்டி சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு அவைகளையும் மிக அழகாக படைத்திருக்கிறார். அந்த தெய்வம் இன்னைக்கு கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லதான் இருக்கோம். கருவிலே உமக்கு நன்றி கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. நான் இருப்பதும் நின் மூலமாகாதது, நான் இருப்பதும் நின் மூலமாகாதது. உங்க கிருபையால், உங்க கிருபையால், உங்க கிருபையால், உங்க கிருபையால். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. தாழ்வினிலே நினைத்தவரே தயவரே உமக்கு நன்றி. சொல்லாமா? தாழ்வினிலே நினைத்தவரே தயவரே உமக்கு ஒரே நன்றி. இந்த பாட்டை எழுதினவரு பிரதர் ஜோசப் கனிகாரன். இவரு படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ், எதிராவது 8ஆம் கிளாஸ், ஒரு ஆட்டோ மெக்கானிக்கல்.
ஏர்போர்ட்டில் கூவாறு நிறைய கண்டுன்னு சொல்லுவாங்க. ஏர்போர்ட்டில் கூவாறு பக்கத்தில் அங்கே லைனாக வீடுகளாக இருக்கும். அப்போலாம் அந்த ரோட்டில் படுத்திருந்தால்தான் இந்த பாடலை எழுதினார். கர்த்தர் அவரை ரட்சித்தார். பயங்கரமான போதை அடிமைக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் அவரை ரட்சித்தார். இன்னைக்கு இதே பாட்டை சமயத்தில் நானும் அவனும் ஒரு மீட்டிங் போனோம். மீட்டிங் போகும்போது என்கிட்ட ஃபோனில் காமிச்சாரு. இந்த பாட்டை இங்கிலாண்டில் உள்ள தமிழ் சர்ச்சில் பாடிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை அந்த 3வது வரி என் தொண்டவும் சரியில்லை, பாடுவோம் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணும். ஹல்லேலூயா. எனக்கு சரியாக வராது. 3வது ஆமாம், அவர் எப்படி சிறந்தவரா? கத்தல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1000 பேர்களில் சிறந்த. ஆமென். அந்த 1000 பேர்களில் சிறந்த ஆண்டவரா இப்ப நம்ம பாடலாமா? 1000 பேர் இரு கையிலே என்னை திருத்தீர், உமக்கு நன்றி. 1000 பேர் இரு கையிலே என்னை திருத்தீர், உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஆமென். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நான் நிற்பதோ நின் மூலமாகாதது. நான் நிற்பதோ நின் மூலமாகாதது. உங்க கிருபையா, உங்க கிருபையா, உங்க கிருபையா, உங்க கிருபையா. நன்றி நன்றி ஐயா. 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 உணவு தந்தீர், உடையும் தந்தீர், உதவி செய்தீர், உமக்கு நன்றி. உணவு தந்தீர், உடையும் தந்தீர், உதவி செய்தீர், உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நான் நிற்பதோ நின் மூலமாகாதது. நான் நிற்பதோ நின் மூலமாகாதது. உங்க கிருபையா, உங்க கிருபையா, உங்க கிருபையா, உங்க கிருபையா. நன்றி நன்றி ஐயா. 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 நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உன்னை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உன்னை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் கோடிக்கணக்கான மக்கள். ஒரு முறை ஒரு 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. 10
10 பேருக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். சுகத்தை பெற்றவங்கள 9 பேர் எங்க போனாங்கன்னு தெரியல. ஒரே ஒருத்தன் தான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்க வந்திருக்கிறவங்கள பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்க நன்றி உணர்வோடு கூட வந்திருக்க, என்னை மகிமைப்படுத்த வந்திருக்கிறாங்க, என்னை உயர்த்த வந்திருக்கிறாங்க, என்னை பாட வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கிட்ட வந்திருக்கிற நம்மள அவர் மறப்பாரோ? அவர் மறந்து விடுவாரோ? ஒரு நாள் கர்த்தர் மறக்க மாட்டார். அவர் நம்மை மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவனாக. நல்ல கரங்களை தட்டி உமக்கு நன்றி ஆண்டவரே, 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 உமக்கு நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வேன். இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. எந்த சுவை எதிர்கவே என்னை தந்து மனிதர்கள் உயிரோடு விழித்திருப்பார்கள். நீ மாற்ற இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழித்திருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினார் வாழ்கின்றேனே, கிருபையினார் வாழ்கின்றேன். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. பொறுத்தீர் கர்த்தரை நம்பி வாழ்க்கை செய்வார்.
கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். சாவின் செயலாற்றுவார். இசையா உன் சாவின் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பியிரு. Hallelujah. கர்த்தருக்கு கொடுத்து விடு. Yes, Lord. அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார். உன் சாதின் செயலாற்றுவார். காரியங்கள் வாய்க்கச் செய்வார். உன் சாதின் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியங்கள் வாய்க்கச் செய்வார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியங்கள் வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். இசையா உன் சார்பில் செயலாற்றுவார். தீரவர் செயல் குறித்து மனம் பதறாதே. தீரவர் செயல் குறித்து Hallelujah. மனம் பதறாதே. முல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். முல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியங்கள் வாய்க்கச் செய்வார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியங்கள் வாய்க்கச் செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். இசையா உன் சார்பில் செயலாற்றுவார். முடிஞ்சவங்க முழங்கால் அப்படியே இருக்கலாம். முடியாதவங்க நீங்க உட்காந்துங்க. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஆராதனையில வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நீ காத்திருக்கிற காலம், நீ காத்திருக்கிற நாள் உனக்கு ஒரு அற்புதத்தின் நேரமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. காரணம், உன்னையும் என்னை தெரிந்திருக்கிறவர் கைவிடவே மாட்டார், மறக்கவே மாட்டார். நம்ம நிலைமை எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம எல்லாருடைய சூழ்நிலைமைகளும் அவருக்கு தெரியும். நம்முடைய பெருமூச்சு பார்க்கிற தெய்வம், நம்முடைய உபத்திரவங்களை பார்க்கிற தெய்வம், நாம் கடந்து வருகிற பாதைகள் கரடு மேடுகளாயிருந்தாலும் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். கர்த்தர் கூடவே இருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. கைகளை உயர்த்தி, கைகளை அசைத்து, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே பாடலாமா? ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை அப்பா ஆராதனை உமக்கு ஆராதனை எழுபத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே எழுபத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆமென். ஆராதனை ஆமென். உமக்கு ஆராதனை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கருங்களில் உடையவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கருங்களில் உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை அக்கினி ஜுவாலை உன் கண்களையோ பெண்கள பாதங்களை உடையவரே அக்கினி ஜுவாலை உன் கண்களையோ பெண்கள பாதங்களை உடையவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு ஆராதனை. ஆண்டவரே உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. இந்த நிமிஷத்துல சொர்க்கமாகிய பரலோகத்துல தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார், துதித்துக் கொண்டே இருக்கிறார். அங்க எப்படி நடக்கணுமோ நடக்கிறதோ அதே மாதிரி இந்த பூமியில எல்லா இடத்திலேயும் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவரை ஆராதிப்பதற்காக அவரை துதிப்பதற்காக நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா
ஆராதிப்பேன் இன்னும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஜெபினேஸ்வரே ஜெபினேஸ்வரே இதுவரையில் உதவினீரே ஜெபினேஸ்வரே ஜெபினேஸ்வரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரால் துதிக்கவே முடியாது, ஆண்டவரை மகிமைப்படுத்தவே முடியாது. ஆனா நாமோ இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் எந்த சூழ்நிலையிலோ நான் அவரை துதிப்பேன், அவரை நான் துதிப்பேன். அவர் என்னை மறக்க மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவரை மறக்க மாட்டார். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் மறந்துடுவாங்க, ஆனா உன்னை அழைத்தவர் மறக்க மாட்டார்.
மறக்காத ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அவரை நீங்க எப்படி ஆண்டவரை துதிக்கிறது தெரியுமா? அவர் எப்படி மகிமைப்படுத்துறது தெரியுமா? அவரை துதித்துக் கொண்டே அவரை துதித்துக் கொண்டே. நான் சொல்லிதான் நீங்க கை தட்டணும், நான் சொல்லிதான் நீங்க அவரை துதிக்கிறோன்னு வந்து அது உங்களை நாங்க கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கும். உங்க தேவனை நீங்க அவருடைய பிள்ளைங்க, அவரை துதிக்கிறதுக்கு தான் வந்துக்கிறீங்க, அவரை மகிமைப்படுத்த தான் வந்துக்கிறோம். அப்படி உணர்வுள்ளவங்க ஒரு நிமிஷம் கூட இந்த திருச்சபையில் அமைதியாக இருக்க முடியவே முடியாது. உனக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பாரு, நினைச்சு பாரு, நினைச்சு பாரு. உமக்கு நன்றி சொல்றோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுமே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுமே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுமே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுமே. விலகாத மேகம் நீ உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெரியும் சத்தத்தை தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை யாரும் பரிசுத்தரே. நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை யாரும் பரிசுத்தரே. நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை யாரும் பரிசுத்தரே. நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் விஷயத்தை ஒரு மகிமை மேகம் இயேசுவே, ஒரு மகிமை மேகம் உண்மையான இயேசுவே, ஆண்டவரே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை ஜனத்தை கர்த்தர் நிரப்புகிறாரே. ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் இந்த இடத்தை இப்பொழுது நிரப்புகிறது, நிரப்புகிறது.
ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. கையை உயர்த்தி ஒரு மகிமை இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், மகிமையை பார்க்க வேண்டுமா? நீ என்னை விசுவாசி, நீ என்னை விசுவாசி, நீ என்னை விசுவாசி. நீ விசுவாசிக்கும் பொழுது என் மகிமையை நீ பார்ப்பாய், என் மகிமையை பார்ப்பாய். ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்களை, என் விசுவாசத்தின் கண்களை இப்ப எனக்கு திறந்தருள், இப்ப திறந்தருள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை சூழ்ந்து கொண்டதுக்காக நன்றி. இங்க வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா, இந்த குறைகளை நிறைவாக்குங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தர் நடத்த போறீ உடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்புக்கொடு. கர்த்தரே கூட இருந்து நடத்து. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரலாம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மைத்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மைத்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நாங்க பாரத்தோடு ஜெபிச்சிருக்கோம்ப்பா. ஜெபத்துக்கு பதிலே கொடுத்துருக்கோம்ப்பா, ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்கோம்ப்பா. இன்னைக்கு எங்களோடு கூட பேசுங்கப்பா. மனுஷன் அப்பத்தினால அல்ல, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில பிழைப்போம். இங்க நிக்கிறது நானா இருக்கலாம், ஆனா பேசுறது நீங்களா இருக்கணும். அப்படியே என்னுடைய சத்தமாக வரலாம், ஆனா உங்களுடைய வார்த்தையாக ஜனங்களோடு கூட பேசுங்கப்பா. நீர் பேசும், நீர் பேசும், நீர் பேசும்.
நாங்கள் கேட்கிறோம். இதோ அடிமை இருக்கு, அடியார்களை நினைத்தோம் இடைப்பெறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில கூட இனி காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியாய் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி பயங்கரமான அழிவுகளை மக்கள் சந்திக்க வேண்டிய காலத்துக்குள் வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இது கடைசி காலம். கொள்ளை நோய்கள் வரும், அதிர்ச்சி முட்டதான செய்திகள் வரும், தேசத்துக்கு தேசம் பஞ்சங்கள் வரும், பற்றாக்குறைகள் வரும், இவையெல்லாம் வரும். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் சில பாலங்கள் தானாகவே விழுந்து விட்டது. பீகார்ல சில பிரிட்ஜுகள்லாம் தானாக விழுந்துட்டு இருக்குது. வட மாநிலத்தில் பயங்கரமான மழையில மக்கள் அடித்து கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நாம் காக்கப்பட்டு வருகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மாவிற்கு நீங்க தான் உத்தரவாதி. உங்கள் குடும்பத்துக்கு எப்படி நீங்க உத்தரவாதம் பண்றீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நீங்க தான் உத்தரவாதியா வைத்திருக்கிறீங்க. உங்க ஆத்மாவை தேவன் கொடுத்தார். அந்த ஆத்மாவை தேவனிடத்துல போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கு. அதே போல ஆத்மா பாரத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அழிந்து போகிற மக்களை குறித்து உங்கள் உள்ளம் உடைக்கப்பட வேண்டும். உங்கள் கண்களிலிருந்து தண்ணீர் வர வேண்டும். அவர்களை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ள வரணும் 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 வரணும். நான் உங்க பாதங்களை பிடித்து கேட்கிறேன், தயவு செய்து உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திப்பாரு. நம்மளை விட மாட்டாரு, நம்மளை விட மாட்டாரு. ஆனால் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால அவர் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டாரு. பாதி அவர் செஞ்சிட்டாரு, பாதியை நம்ம செய்யணும்னு ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன். எனக்காக எத்தனை பேர் புறப்படுவீங்க? எனக்காக எத்தனை பேர் டெய்லி என்னை குறித்து ஒருத்தரிடத்தில் ஆகில பேசுவீங்க? அன்பானவர்களே, என் ஒருத்தர்லாம் ஆவியானவர் என் மேல ஒரு பெரிய பாரத்தை சுமக்கிற மாதிரி நான் உணர்றேன். உங்க குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் வரட்டும். உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, உங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், உங்க கண்ணு முன்னால பார்க்கிற உங்களை அக்கம் பக்கம் வீட்டார் இயேசுவை அறியாம போனா, இயேசுவை விசுவாசிக்காம போனா, ஐயா தயவு செய்து நரகத்துக்கு போகிறவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக தான் கர்த்தர் உன்னை ரட்சித்தார். அதற்காக தான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகம் தவறான கண்ணோட்டத்துக்கு இருக்கலாம். கிறிஸ்தவர்களை பார்த்தா மக்கள் தவறாக கூட நினைக்கட்டும். ஆனால் உனக்குள்ள ஒரு பாரம் இருக்குமானா, கல்வாரியின் காட்சியை பார்த்து கொண்டு சும்மா இருப்பியா? அந்த கொள்கதான் மலையில
பார சிலுவையை சுமந்து போனாரு. கரடு போன யானை பாதுங்க அவர் காலில் எத்தனை கல்கள் குத்தினது என்று தெரியாதுங்க. அந்த பார சிலுவையை இந்த பூமியில பிறந்த 5 கண்டங்களிலும் பிறந்திருக்கிற பிறக்க போகிற எல்லாருக்காக தான் இயேசு ஜீவனை விட்டார். இயேசு அடிக்கப்பட்டார். இயேசுடைய உடலில் இருந்த அத்தனை ரத்தங்களும் சிந்தப்பட்டது. பிசாசினால் அடிமைப்படுத்தும் மக்களை விடுதலையாக்குவதற்காக தான் சிலுவையில் மரிச்சார். நீ சிந்திக்கிறாயா? இன்னைக்கு ஒரு உணர்வு அடைகிறாயா? இன்னைக்கு உனக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்துருச்சுன்னா போதும். இன்னைக்கு நீ உன்னை அறிந்துட்டனா போதும். டெய்லி சும்மா இருக்க மாட்டீங்க. டெய்லி சும்மா இருக்க மாட்டீங்க. அழிந்து போகிற உலகத்துக்காகவே கர்த்தரிடத்துல கேட்டு 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 இதை குறிச்சே அவன் சிந்தித்து சிந்திச்சு நாட்கள் உருண்டு போய்விட்டது. வருடங்கள் உருண்டு போய்விட்டது. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, காது உள்ளவர்கள் கேட்க கடவார்கள். உன் இதயத்தில் இன்றைக்கு ஒரு கேள்வியோடு கூட எழுந்து போக வேண்டும். நான் என்ன செஞ்சேன்? நான் என்ன செய்யணும்? ஏசாயா மாதிரி சொல்ல முடியுமா? யாரை அனுப்ப போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷன் சொல்ற, இதோ நான் இருக்கிறேன், என்ன அனுப்ப. ஜெபிக்க முடியுமா? நல்லா ஜெபிங்க. ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறவங்க செய்யுங்க. ஒரு ஆத்மாவை கூட பார்த்தாலும் அவங்க கிட்ட ஆண்டவர் குறித்து சொல்லிடுங்க. 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 மதமாற்றம் அல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்க பக்கத்துல இருக்கிறது. இன்னைக்கு நீ கண்ணு மூடினா நீ எங்க போவ? இப்ப நல்லா பாட்டு பாடணும்ல, நல்லா ஆராதிச்சல்ல, இதே மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் அந்த பரலோகமாகிய சொர்க்கம். அழுகையும் பற்கடிப்பும் இருளும் கூக்குரலும் அக்கினி கடலுமாகிய அந்த நரகத்திலே ஒருவரும் போகக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதை தடுத்து நிறுத்துவதற்கு உன்னைய என்னைய கர்த்தர் ஒரு வாட்ச்மேனாக வச்சிருக்கிறார், ஒரு காவலனாக வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்களுக்காக நான் பிரயாசப்படுவேன், பாரப்படுவேன். இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். இதோ அடிமை, என் அனுப்போன்றவங்க மாத்திரம் உண்மையா நான் சும்மா இருக்க மாட்டேன். டெய்லி சும்மா இருக்க மாட்டேன். இன்றையில இருந்து நான் சும்மா இருக்க மாட்டேன். ஞானத்தை தான் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தார் ஆண்டவரே, உம்மை குறித்து பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு சின்ன ஜபத்தை கூட சேர்த்து ஜபிச்சுட்டு, அப்படிப்பட்டவங்க மாத்திரம் உங்க கையை உயர்த்தி எல்லாரோட கண்ணை மூடி இருக்கட்டும். என்ன அனுப்பாங்க.
சிலுவை சுமந்தோரா சீஷனாகுமோ, சிலுவை சுமந்தோரா சீஷனாகுமோ, சிந்தை தாழ்மை தாழ்மை நிந்தை சுமத்தி சந்தோஷம் சிந்தை வாழ்விலோ தாழ்மை தரிப்போம். சிந்தை சுமப்பேனோ சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. இருமை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். இருமை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கைகளை உயர்த்தி Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க விட்டு சென்ற அந்த பணியை நான் நிறைவேற்ற வேண்டும். மாத்திரம் உங்க கையை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக நல்ல கையை உயர்த்தி பாதையில் நீட்டுங்க. சில பேர் நல்ல கையை உயர்த்தி என்னால முடிந்தது உங்களுக்காக நான் செய்யறேன், நான் செய்யறேன் செய்யறேன்ப்பா. கையை தூக்கி இருக்கிற என் பிள்ளைங்க மேல உம்முடைய கரம் அமரும்படிக்கு நான் செபிக்கிறேன். உம்முடைய ஞானம் இறங்கும்படிக்கு செபிக்கிறேன். உம்முடைய தைரியம் இறங்கும்படிக்கு செபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை இறங்கும்படிக்கு செபிக்கிறேன். இந்த கையை உயர்த்தி இருக்கிற இந்த கைகளின் மூலமாய் அனைவரை சுகமாக்குவீராக, அனைவரை விடுதலையாக்குவீராக. கர்த்தர் செய்வார். இன்றைக்கு எங்களோடு கூட பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சில வேளை ஜீவனுள்ள தேவன் ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது இந்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுப்பது நல்லது. தயவு செஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் கொஞ்சம் அமைதியா தேவ சமூகத்தில் அமருங்கள். இங்க செலவு செய்யற நேரத்துக்கு உங்களுக்கு விடுதலை இருக்குது. நல்ல டிஃபன் இருக்கு, அருமையான டிஃபன் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா அருமையான சகோதரி உஷா இந்த மகந்திர மரியாதை இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு காலை உணவு டிஃபன் ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை நம்ம சோதனை பண்ணுவோம். தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். அதனால ஆத்துமாவுக்கும் உணவு இருக்கு, வயிற்றுக்கும் உணவு இருக்கு. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. ஆத்துமாவுக்கும் சாப்பாடு இருக்கு, வயிற்றுக்கும் உணவு இருக்கு. நீங்க கவலைப்பட வேணாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. சீக்கிரமா முடிச்சிடலாம். தேவநாமம் மகிமைப்படட்டும். யாராயிரம் ஒரு எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை இருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 16லிருந்து 18 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும். சுவிசேஷ
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம். பகுதி பக்கமே 235வது பக்கம். ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம். சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தோம். மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாத இருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால், உற்சாகமாக நான் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலோ உக்கிரன உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிராதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு கர்த்தர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சபைகளில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். சுவிசேஷம் என்பது முதலாவது என்னதென்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் என்பது தேவன் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. உபதேசம் ஆண்டவர் மத்திய 28வது அதிகாரத்தில் உயிர் தெரிந்த பின்பு 19வது வசனத்திலிருந்து அங்க வாசிக்கப்படும் பொழுது அங்க ஆண்டவர் ஒரு கட்டளையாக சொல்றார். என்ன கட்டளையா சொல்றாரு? படிக்கலாம். என்ன சீக்கிரமா 28:19 அவன் ஞானஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில், ஹலோ என்ன படிக்கிறீங்க? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கட்டளை, இது கட்டளை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனான்னு ஒன்று வந்தது. அந்த கொரோனானால கவர்மெண்ட் ஒரு பெரிய கட்டளை போட்டாங்க. என்ன கட்டளை போட்டாங்க? யாரும் வெளியே வரக்கூடாது. அப்படி யாரா வந்தாங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. பார்த்துக்கிறீங்களா? ரோட்லேயே நிற்க வச்சு எல்லாரையும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ கட்டளை என்று சொன்னால் இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் செய்யக்கூடாது. இதை செய்யணும்னு சொன்னா இதை செய்யணும். ஆமென். அப்படிதானே மேடம்? அல்லேலூயா. ஏன்னா அவங்க போலீஸ் துறையில் இருக்கிறபடியா அந்த துறையில் சில கட்டளை இது சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் லீவ் போடக்கூடாது. இன்னைக்கு இங்கே சிஎம் வராரு, இங்கே பிஎம் வராரு, நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொன்னால் இல்லை எனக்கு என் குழந்தைய பார்த்துக்கணும், நான் அங்கே போகணும் இங்கே போகணும், அதனால் எனக்கு லீவ் வேணும்னு கேட்டால் கூட என்ன பண்ண மாட்டாங்க? நோ பர்மிஷன். கட்டளை. இன்னைக்கு தேவனும் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாரு? நீங்க உலகம் எங்கும் போய் சமயத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல அப்போ ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு. அவரு ஃபர்ஸ்ட் டே மீட்டிங்ல அவர் என்னை பார்த்துருக்காரு. நான் அவரை பார்த்துட்டு எனக்கு தெரியாதுன்றனால நான் அவர்கிட்ட பேசவில்லை. 2ஆம் நாள் மீட்டிங்கில் அவரே வந்து என்னை பார்த்து கை கொடுத்துட்டு பாஸ்டர் பிரைஸ்லாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி இங்கே இருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நேற்றுலேருந்து நீங்கள் உங்களை பார்த்த உடனே ஒரு தேவனுடைய மகிமையின் பிரசனத்தை நான் உணர்ந்தேன்.
2 days தான். 2 days. தேவனுடைய பிரசன்னம் அவங்க மேல இருக்குது அடிச்சு. அப்போ தேவன் மகிமை கத்த நல்லவங்க அடிச்சுட்டு அப்போ என்ன பண்ணேன் அவர் பேச ஆரம்பிச்சார். பேசணும்னு சொன்னாரு. அப்போ நான் கேட்டேன், ஐயா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அப்புறம் லைட்டாக அப்படி சிரிச்சாரு. சிரிச்சுட்டு சொன்னார், ஐயா நான் அந்தமான்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா. நான் அந்தமான்லேருந்து வந்திருக்கேன், மகளை காலேஜுக்கு சேர்க்கணும், உங்களை என் மூத்த மகன் ஜாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பாஸ்டர் உங்கள் 2 பேருக்கு மேலே எனக்கு ஒரு பாரம், எனக்கு உங்களை குறித்து என் கூட பாஸ்டர் இவர் வந்தார், பிரதர் ஜோசப் கரிகால். நான் இங்கே மேலே ஸ்டேஜில் உட்காரும் போது எனக்குள்ள ஒரு மனசில் ஒரு பாரம் வந்துச்சு. பேசிட்டேன், எங்கள் அந்தமான் தீவு இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள முழுவதுமாக கடலில் முழுக போகுது. கடலில் முழுகிட போகுது, ஊரே இருக்காது. அந்தமான் நிகோபார்ன்ற ஒரு இடமே இருக்காது. அப்படியே லைட்டாக கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சேன் லைட்டாக. இப்போ சொன்னேன், பாஸ்டர் எனக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்குது. எங்கள் ஜனங்களாம் அழிவுக்கு போகிறதுக்கு முன்னால் இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் பாஸ்டர், எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு கேட்டேன். நான் இன்னும் ஒரு 10 days நான் போயிடுவேன், 10 days போயிடுவேன். பாஸ்டர் சொல்லிட்டு சொன்னாரு, பாஸ்டர் நீங்கள் எங்கள் அந்தமானுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், உலகம் முழுவதுக்கும் வருவதற்கு நான் சொன்னேன், நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்களும் இந்த பாஸ்டர் 2 பேரும் வரணும். எங்கள் ஊரில் வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சிருந்த எங்கள் ஊரில் வந்துட்டு ஆண்டவரை குறித்து பேசியிருந்தேன். வயசான கொஞ்சம் வயசு கால் திரும்ப ஆக்சிடென்ட் ஆகி கால் அடிபட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஜனத்தை குறித்த ஒரு பாரம். இங்கே நீங்கள் உட்காந்துக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இன்னும் தெரியல ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சென்னை கிட்டத்தட்ட திருவள்ளூர் அரக்கோணம் தாண்டி ஊரே இருக்காது என்று உலக ஆராய்ச்சியாளர்கள் கணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அதிர்ச்சி முத்த செய்தி, கடல் அவ்வளோ வேகத்துக்கு அந்த கடலுடைய தண்ணி இன்னும் கொஞ்ச நாள்ல அது அதிகரித்து எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லா ஊர்களையும் அழிக்க போகிறது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கணித்து சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சுனாமி வரும்பொழுது எத்தனை பேர் மடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நோவாவின் நாட்களிலே நடந்ததை போல மனுஷகுமாரன் நாட்களிலே நடக்கும். நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் மனுஷகுமாரன் நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒருவேளை அழிவை கொடுத்தாரானால், அந்த அழிவை அனுமதித்தாரானால், இந்த அழிவுக்கு தப்பி மக்கள் எங்கும் ஓடவே முடியாது. ஒரு துயரமான ஒரு சம்பவம் இப்ப சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்தது. ஒரு குடும்பம் கல்யாணத்துக்கு போயிட்டு குடும்பமா வந்தாங்க. வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பால்ஸ் மாதிரி ஏதோ ஒரு ஏரியால அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. எத்தனை பேர் டிவியில் இந்த காட்சியை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தீங்கம்மா, நீ பார்த்தீங்களா சிஸ்டர்? ஸ்தோத்திரம். அந்த குழந்தையுடைய சத்தம் அந்த தண்ணியில் அப்படியே அடிச்சுக்கிட்டு எல்லாரும் போறாங்க. அப்படியே ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மாத்திரம் எங்களை காப்பாத்துங்கன்னு அவங்க மொழியில கத்துறாங்க. அந்த இடத்துல குடும்பமா அங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தவங்க அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு சில சடலங்களை
எடுக்கவே முடியாது, எங்க போனதுன்னே தெரியல. தண்ணீர்கள் கடக்கும் போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகிறேன். போவதில்லை, நான் இருந்து போவதில்லை. பல்லமா மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகிறேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நோவா என்ற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் நான் அழிக்க போகிறேன். மனுஷனுடைய பாவம் மிக பயங்கரமாக இருக்கிறது. மனிதர்களை உண்டாக்குனதற்காக நான் என் இருதயத்தில் மனஸ்தாபப்படுகிறேன். ஆகையால இந்த ஜனங்களை எல்லாரையும் ஒரு பெரிய மழையினால நான் அழிக்க போகிறேன். நீ போயிட்டு இந்த செய்தியை சொல், ஒரு பேழையை பண்ணு அப்படின்னு சொல்லி நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்து நோவா போய் சொல்லும் பொழுது அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேகர் அவனை கிண்டல் பண்ணாங்க. இப்படி வெயில் அடிக்குது, மழைக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, ஆனா நீ மழை வரன்னு சொல்லி முட்டாள்தனமா இந்த பேழையை செஞ்சுட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணியிருப்பான். ஆனா ஒரு நாள் வந்தது, பெரிய மழை. அந்த பேழை செய்த பிறகு அந்த பேழைக்குள்ள நோவாவும் அவருடைய குடும்பமாகிய 8 பேரும் அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் அந்த பேழைக்குள்ள வந்த பிறகு தேவன் அதை கதவை பூட்டினார். பெரிய மழை. உலகத்திலே இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மழை பெய்ததே இல்லை. கிட்டத்தட்ட 40 நாட்கள் தொடர்ந்து மழை. அந்த பேழையாகிய கப்பல் ஒரு உயர்ந்த மலையில போய் அந்த மலையில போயிட்டு அந்த கப்பல் நிக்குது. எல்லாருமே அழிந்து போனாங்க. எல்லாரும் அழிந்து போனாங்க. நான் சொல்றேன், நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமார நாட்களிலே நடக்கும். அதற்கு முன்னாக நீயும் நானும் செய்ய வேண்டிய வேலை, அந்த பேழையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீ சேர்ப்பதற்கு உன்னை நீ இன்றைக்கு ஆயத்தமாக்கிக் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார். ஒரு நிமிஷத்துல தவிடுபடியாக்க என் தேவனால முடியும். கொஞ்ச நேரத்துல இந்த பூமியை பிளக்க முடியும். வானத்திலிருந்து பெரிய மழையை அனுப்ப முடியும். பூமியில இருந்து ஊற்றுக்களை புறப்பட பண்ண முடியும். ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, எல்லாரும் அந்த சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த நிமிஷம் வரைக்கும் காத்திருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டு தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான். அவனுக்கு லாபம் என்ன? என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்துட்டார். இன்னைக்கு நாம் மரித்தோமானால் நாம் நிச்சயமாய் ராஜாவுடைய வீட்டில நாம் குடியிருப்போம். நீங்க வீட்டுக்கு போயிட்டு 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிப்பீர்களானால் இந்த பூமிக்குரிய வீடும் தேவன் கை கட்டி கொண்டிருக்கிற வீட்டையும் குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கைக்கு போய் மனிதன் என்னென்னவோ சிந்திக்கிறான், என்னென்னவோ பண்ணணும்னு யோசிக்கிறான். சரிகிரமாகிய பலூன் போன்ற ஒரு வாழ்க்கை காத்து இருக்கிற வரைக்கும் நீ இருக்க முடியும்.
பலனுக்குள்ள காத்து இல்லைன்னா புஷ்ன்னு அப்படியே சுருங்கி விழுந்துடும். ஆனா அதே பலன் எவ்வளவு உயரமானாலும் பறக்கும் காத்திருக்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையும் பலன் போன்றதுதான். இந்த ஆவி எப்ப நம்மளை விட்டு போகணும்னு தெரியாதுங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்து பேசுகிற ஒரே ஒரு காரியம், நான் உன்னை ரட்சித்துட்டேன், நான் உன்னை அபிஷேகம் பண்ணிட்டேன், நான் உனக்கு ஜீவனை கொடுத்துட்டேன், நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு உன்னுடைய ஆத்மாவை குறித்து உனக்குள்ள முதல்ல ஒரு பாரம் வரணும். கேட்கக்கூடாது. நோவாவும் ஒரு குடும்பமும் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த பேழைக்குள்ள வந்தாங்க. இப்ப கீழ்ப்படியாத இருக்கிற மக்களுக்கு, ஒருவேளை அறியாத இருக்கிற மக்களுக்கு, ஒருவேளை அறிந்திருக்கிற மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசிக்காத இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. கேள்விப்படுகிறவன் கேட்கிறவன் இல்லாமல் கேள்விப்பட முடியாது. பிரசங்கிக்கிறவன் இல்லாமல் பிரசங்கத்தை கேட்க முடியாது. இன்றைக்கு இயேசு உன்னையும் என்னையும் பார்த்து மிக கண்ணீரோடு கூட சொல்லுகிற காரியம், உன்னுடைய காரியத்தை குறித்து நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, என் ராஜ்யத்தை சுவிசேஷத்தை சுமப்பதற்கு, அழிந்து போகிற மக்களுக்கு, அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு நீ கண்ணீர் வடிப்பாயா? நீ ஜெபிப்பாயா? நீ சுவிசேஷத்தை சொல்லுவாயா? சுவிசேஷத்தை சொல்லுவாயா? இன்னைக்கு கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நீ கட்டளை, இது நம்ம விழுந்த கடமை. ஹல்லேலூயா. நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், ஒரு கணவனுக்காக ஒரு மனைவி ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணாங்க. அந்த கணவன் அவங்களை ரொம்ப வேதனைப்படுத்தினார். கடைசி நேரத்தில் அவர் படுக்கையில் நடக்க வேண்டிய நிலைமை வந்த பொழுது, அந்த நிமிஷத்திலையும் அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த கடைசி நேரத்தில் அவர் வாயாலே சொன்னாராம், நீ பின்பற்றுகிற இயேசு தெய்வமாகிய அவரை நான் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். ஒரே ஒரு காரியம், இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்காக ஜெபித்தார்கள், பொறுமையோடு கூட இருந்தாங்க. அவங்களுக்காக பாரத்தோடு இருந்தாங்க. உடைய கணவருடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதபடிக்கு அந்த சகோதரன் மறித்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னுடைய தம்பியை குறித்து கவலை இருக்கா? உன்னுடைய தங்கச்சி குறித்து, அக்காவை குறித்து கவலை இருக்கா? உன்னுடைய உறவுகளை குறித்து கவலை இருக்கா? உன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை குறித்து கவலை இருக்குதா? அல்லேலூயா. இன்னைக்கு உன் நண்பன், உன்னோடு கூட இருக்கிற நண்பனை குறித்து கவலை இருக்கா? நண்பனை குறித்து கவலை. பெரிய மனவில்லை, இந்த இயேசுவை நீ அறிவிப்பதற்கு நியாயமாக இருக்கணும். இயேசு உலகத்துக்கு வந்தார், சுவிசேஷத்தை சொன்னார், மனம் திரும்புங்கள் என்றார், அற்புதம் அடையாளங்களை செஞ்சார். இயேசு கடைசி சிலுவையில் மரித்தார், அவர் ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர்
அவர் ஜீவனை கொடுத்து தான், அவர் சிலுவையில மரிச்ச தொட்டு தான் இன்னைக்கு இந்த திருச்சபையை உண்டாக்கினார். இந்த திருச்சபையில நம்ம எல்லாரையும் உட்கார வைத்திருக்கிறார் என்றால் அவர் கொடுத்த ரட்சிப்பு. ஆண்டவர் இலவசமாக ரட்சித்து இருக்கிறார். இதுக்காக ₹1 கொடுக்கல. நீ இதுக்காக நீ எங்கேயோ போய் உருண்டு பரண்டு வரல. ஆண்டவர் சொன்ன, என்னை விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவேன், என்னை விசுவாசித்தா உனக்கு நித்திய ஜீவன், என்னை விசுவாசித்தா மரித்தாத பழிப்பா. இன்னைக்கு இந்த 4 சுவிசேஷத்துல மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்துல இயேசுவை குறித்து மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. வேற ஒன்றும் நீங்க போயிட்டு நான் காலேஜுக்கு போனோம், பைபிள் காலேஜுக்கு போனோம், எனக்கு ஒன்றும் ஊழிச்சு தெரியாதுன்னா இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லைங்க. அல்லேலூயா. ஒரு பூ விற்கிற பாட்டி பூவை வித்துக்கிட்டே சுவிசேஷத்தை சொல்லி எத்தனையோ ஆத்துமாக்களை ரட்சித்து சபையில சேர்த்திருக்காங்க. அல்லேலூயா. உதாரணத்துக்காக சொல்றேன். நம்ம கிட்ட ஆண்டவர் பெரிய ஞானத்தை கொடுக்கல, ஆனா நான் சொல்றேன் தேவன் நம்ம கூட இருக்கிறார். தேவன் நம்ம கூட இருக்கிறார். இந்த கடைசி காலத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்க இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இது உங்க மேல விழுந்த கடமை, இது உங்க மேல விழுந்த கடமை. இந்த சுவிசேஷத்தினால அந்த மக்களை ஆதாயப்படுத்துங்க. ஆண்டவரை குறித்து பேசுங்க, ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுங்க, ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை குறித்து பேசுங்க, ஆண்டவர் நோயாளிகளை குணமாக்கினதை பேசுங்க, ஆண்டவர் மரித்து போனவரை உயிரோடு கூட எழுப்பினதை குறித்து பேசுங்க. இதாங்க சுவிசேஷம். இது சேலமா செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு எப்படி இருக்காரு? அன்பா இருக்கிறாருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. உனக்கு உங்க மனைவி நேசிக்காம இருக்கிறாங்களா? உன் கணவன் நேசிக்காம இருக்கிறாங்களா? உங்க பிள்ளைங்க நேசிக்காம இருக்கிறாங்களா? உன்னை நேசிப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தாங்க இயேசு. இது சொல்லாம எத்தனை பேர் ஒரு முடிவெடுப்பாங்க? முடிவெடுக்க மாத்திரம் உங்க கண்ணை மூடிட்டு கர்த்தருக்கு முன்னால முழங்கால் பண்ணிட்டு, இதோ அடிமை நான் இருக்கிறேன், உங்க பெயரை மனசுல சொல்லி, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. முடிவெடுக்கிறவங்க, சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கிக்கிறவர்கள், இயேசுவுக்காக தொண்டு செய்யணும்னு விரும்புகிறவங்க ஒரு முடிவெடுங்க. அடுத்த வாரத்துல இருந்து நான் சும்மா வரமாட்டேன். என் மூலமா ஒருவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு நான் கொண்டு வருவேன். கர்த்தர் எனக்கு அது உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னால ஜபிக்க முடிஞ்சா ஜபிக்கிறேன். ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு பண உதவி கொடுத்து தாங்க முடிஞ்சா தாங்குறேன். சுவிசேஷத்தை போய் சொல்வதற்கு என்னை பயன்படுத்தலாம்ப்பா. தனித்தால் ஊழியம், கைப்பிரதி ஊழியம், ஆண்டவரே எப்படியாவது போய் என் தேசத்துக்கு போய் சேர வேண்டும், எங்க டிஸ்ட்ரிக்ட் போய் சேர வேண்டும், எங்க ஸ்டேட்டுக்கு போய் சேர வேண்டும், எங்க கண்ட்ரிக்கு போக வேண்டும். எல்லாரும் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறப்பா. அர்ப்பணித்தே ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆத்ம சரீரம்
அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. கையை உயர்த்தி சொல்லமா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், ஸ்தோத்திரம். அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன். நடந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை கொடுத்தபடியா ஸ்தோத்திரப்படுவோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக ராஜாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே ஆவியானவருடைய அசைவாடுதலை, ஆவியானுடைய சத்தத்தை இன்னைக்கு நாங்கள் தெளிவா கேட்டிருக்கிறோம் அப்பா. இனி நாங்கள் செயல்பட வேண்டிய காரியங்களுக்கு உம்மை அறிவிப்பதற்கு ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. வெக்கங்களை மாற்றி விடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை யாராவது திட்டினாலும் அதை நாங்கள் பொறுத்துக் கொள்ளக்கூடிய கிருபை தாங்க. எங்களை பரிகாசம் பண்ணினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை தாரும். எப்படி ஆகிடும் கெட்டு போகிறவர்களுக்கும் ரட்சிக்கப்படுவர்களுக்கும் வாசனை வீசுகிற கந்தகங்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த சுவிசேஷ பாரத்தோடு கூட நாங்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் 2 ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஞானஸ்தானத்துக்காக அர்ப்பணித்திருக்காங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் வரையிலே அவர்களுக்கு ஜீவன் வரட்டும், பாதுகாப்பு வரட்டும், சத்துரு எந்த விதத்திலும் தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து உம்முடைய ரத்த கோட்டைகளாக ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்காத இருக்கிறவங்களும் கர்த்தர் அவங்க உள்ளத்திலே நீர் பேசி இடைப்பட்டு ஆண்டவரை மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை அவர்கள் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாள் நடந்த ஆராதனை மிக ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். பெதஸ்தா ஜெப வீட்டின் 12வது ஆண்டின் இந்த கன்வென்ஷனை, இந்த கடைசி நாள் கன்வென்ஷனை நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயற்கைகளை அனுகூலமாக்கி தரபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிராம மக்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய தேவ சத்தம் கடந்து போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியரை எடுத்து பயன்படுத்தும். அதற்காக செலவு செய்திருக்கிற ஊழியரை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமா எங்க பகுதிகளிலும் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தின் கூட்டத்தை வைப்பதற்கு கர்த்தர் கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ரத்தம் எங்களை மூடிக்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் வழிநடத்தும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்று மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உனக்காக கடுவாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடுவாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பதே இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை சிவபுத்திரர் மேல் கூற கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆமென், ஆமென். அல்லேலூயா.